அஸ்வசும பயனாளிகளுக்கு பணம் காத்திருக்கிறது. ஆனா அவங்களுக்கு வங்கி கணக்கு இன்னும் திறக்கப்படல அப்படின்றதால 16,800 பேருக்கான பணம் இப்போ வரைக்கும் காத்துட்டே இருக்குது. அஸ்வசும பணத்தை பெறுவதற்காக நிறைய பேர் விண்ணப்பம் செய்திருப்பாங்க. அதுல தெரிவு செய்யப்பட்ட 16,800 பேருக்கு இப்போ வரைக்கும் வங்கி கணக்கு திறக்கப்படல அப்படின்றதால அவங்களுக்குரிய பணம் இன்னும் அவங்கள சென்றடையாம இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்போ வரைக்கும் வங்கி கணக்கு திறக்காம இருக்கீங்க. அதாவது அஸ்வசும பணத்தை பெறுவதற்கான அரசாங்க வங்கி கணக்கை இன்னும் பெறாம இருக்கீங்க, இன்னும் திறக்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஓடி போய் முதல்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை திறந்து கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வைப்பிலிடப்படும். மிக முக்கியமா நுவரெலியா மாவட்டத்துல நிறைய பேர், அதுவும் வயோதிபர்களுக்கு இன்னும் கணக்கு திறக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலயும் அவர்கள் அஸ்வசும பணத்தை பெறுவதற்கு தகுதி அடைந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கூட இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்குதா. அதனாலதான் இந்த அக்கௌண்ட் இன்னும் அவங்க திறக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 16,800 பேருக்குமான தகவல் இப்போது அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களுடைய தொலைபேசி இலக்கம் ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குறுஞ்செய்தியூடாக, அதாவது SMS மூலமாக அவங்களுக்கு அறிவித்தல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முகவரிக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால அவங்க உடனடியாக கணக்குகளை திறந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய பணம் கிடைக்கும். அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏழைகள் அப்படின்ற ரீதியில மட்டும் 8,900 பேர் இதுல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் வயோதிபர்களுக்கு அந்த SMS பார்க்கக்கூடியதாக இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. அப்படின்றதால உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த போனை கொடுத்து பார்த்து அதுக்கான விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது நேரம் இந்த தகவலை புரிஞ்சு கொள்றதுக்கோ இல்லனா அஸ்வசும அப்படின்ற பெயர்ல ஒரு கணக்கை திறக்கிறதுக்கோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இந்த தகவலை பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள், அந்த அஸ்வசும பணத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நீங்க கூட உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இதுல இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து இப்போ வரைக்குமான கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கான பணம் ஒரேடியாக மொத்தமாக உங்களுடைய கணக்குகளுக்கு வைப்பிலிடப்படும் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த கடந்த மாதத்துக்கான பணம் மட்டும் இல்லாம கடந்த வருடம் ஜூலை மாதத்திலிருந்து இப்ப வரைக்குமான 8 மாத கொடுப்பனவுகள் மொத்தமாக உங்களுடைய கணக்குகள்ல வைப்பிலிடப்படும். எனவே இந்த அஸ்வசும கணக்கை உடனடியாக வங்கி கணக்கை திறந்து உங்களுடைய தகவல்களை பூர்த்தி செய்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் அந்த 8 மாதத்துக்குரிய நிலுவை பணத்தோட சேர்த்து உங்களுடைய கணக்குகள்ல வைப்பிலிடப்படும். அரசாங்கம் தரக்கூடிய இந்த ஒரு சலுகையை அனுபவிக்கிறதுக்கு தகுதி பெற்றவர்கள் இன்னும் அறியாம இருக்கீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை அதிகம் பகிருங்க. பயனடைய வேண்டியவங்களுக்கு இந்த விஷயம் கட்டாயம் போய் சேரணும்.